வெல்கம் வீவர்ஸ். நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் முழுக்க முழுக்க விழிப்புணர்வுக்காக மட்டும்தான். ஆகையால வீடியோவை முழுமையா பாருங்க. பிறகு உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல தெரிவிங்க. சரி, வாங்க இன்னைக்குண்டான கிரைம் ஸ்டோரிக்குள்ள போவோம். அது அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி 2025 சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல சுமார் 43 வயது நிரம்பிய மோனிகா என்று சொல்லக்கூடிய பெண்மணி உள்ள வராங்க. அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு வெள்ளை பேப்பர் எடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று எழுதுறாங்க. அந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, என்னையும் என்னுடைய கணவனான சந்தோஷ் என்று சொல்லக்கூடிய அந்த நபரையும் கைது பண்ணி சிறையில் அடைங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலா முடிக்கிறாங்க. இந்த கேஸ் வாங்கின போலீஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, என்ன நடந்தது, எதற்காக உங்களையும் உங்களுடைய கணவனான சந்தோஷையும் நாங்க கைது பண்ணணும் அப்படின்றத கொஞ்சம் விலாவரியா சொன்னா புரியும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்க, அதற்கு அந்த பெண்மணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, 2017 ஜனவரி மாசம் போல அர்ஜுன் என்று சொல்லக்கூடிய சுமார் 24 வயது நிரம்பிய ஒரு நபரை நானும் என்னுடைய கணவனும் கொலை பண்ணி என்னுடைய வீட்டினுடைய செப்டிக் டேங்க்ல போட்டு அடைச்சிட்டோம். இந்த உண்மை எப்படியாவது வெளிவரும் அப்படின்னு சொல்லி நானும் கடந்த 8 ஆண்டுகளா பார்த்துட்டு இருந்தேன். ஆனா அந்த உண்மை வெளிவர மாதிரி இல்லவே இல்லை. எப்போ இந்த கொலையை நாங்க பண்ணமோ அப்போதிலிருந்து என்னுடைய வாழ்க்கை சீராவும் நல்லாவும் இல்லவே இல்லை. அந்த தவறு, அந்த கொலை அப்படின்றது என்னுடைய மனசாட்சியை உறுத்திட்டே இருக்குது. ஆகையால தயவு செய்து நான் சொல்லக்கூடிய இந்த உண்மை சம்பவத்தை கேட்டு என்னையும் என்னுடைய கணவனையும் கைது பண்ணி சிறையில் அடைங்க அப்படின்னு திரும்ப திரும்ப அதே தான் சொல்றாங்க மோனிகா. பிறகு போலீஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா, அர்ஜுன் அப்படின்றவங்க யாரு, சந்தோஷ் அப்படின்றவங்க யாரு, உங்களுடைய ஃபுல் டீட்டெயிலும் சொல்லுங்க. அப்பதான் நாங்க ஏதாவது மறுபரிசீலனை செய்ய முடியுமா, நீங்க எதற்காக இந்த கொலை பண்ணீங்க, இந்த விஷயம் எல்லாமே எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லும்போது மோனிகா என்ன நடந்தது அப்படின்றத பத்தி சொல்றாங்க. மோனிகா பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு எம்ஏடு படிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, எம்ஏடு எம்ஃபில் படிச்சிருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. பிரபலமான ஒரு கல்லூரியில பேராசிரியை அவங்க ஒர்க் பண்றாங்க. சரிங்களா, கல்லூரி பேராசிரியர் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது மாதிரி பெண் பேராசிரியரை அவங்க ஒர்க் பண்றாங்க. அது மாதிரி ஒர்க் பண்ண நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, அர்ஜுன் என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், ஒரு ஏசி மெக்கானிக்கல், அவர் அடிக்கடி இந்த மோனிகா அப்படின்ற அந்த கல்லூரி பேராசிரியரை வந்து மீட் பண்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, இந்த பேராசிரியருடைய வீட்டில் ஏசி ஒன்று போட்டு இருக்கிறாங்க. அந்த ஏசி அடிக்கடி ரிப்பேர் ஆகிடும் அப்படின்றதுனால இந்த அர்ஜுன் அப்படின்றவன் அடிக்கடி அந்த வீட்டில் போயிட்டு அந்த ஏசி வந்து ரிப்பேர் வந்து சரி பண்ணிட்டு வருவான். இது மாதிரி இருக்கும்போது தான் எப்படியோ இவங்க 2 பேருடைய மொபைல் ஃபோனும் ஷேர் பண்ணிட்டு அப்போ அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கிறாங்க. இதில் மோனிகா பற்றி சொல்லணும் அப்படின்னா, அவங்க கல்லூரி பேராசிரியர் தான். அவங்களுடைய கணவன் சுமார் 3 ஆண்டுகளுக்கு முன்பு இறந்து போயிட்டாங்க. இப்போ அந்த மோனிகாவுக்கு ஒரு 3 வயது, கிட்டத்தட்ட 3 வயதில் ஒரு ஆண் குழந்தை ஒன்று வளர்ந்துட்டு வருது. இது எப்போ அப்படின்னா 2017 டைம்ல. இது மாதிரி வளர்ந்துட்டு வரும்போது மோனிகா என்ன பண்றாங்க அப்படின்னா, எந்த ஆண்கள்கிட்டயுமே பேச மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஆண்கள் அப்படின்னாவே சுத்தமா மோனிகாவுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எப்பவுமே வந்து தன்னுடைய கணவன் தம்மை எப்படி நடு ரோட்ல விட்டு போனானோ அதே மாதிரி தான் மற்ற ஆணும் தன்னை நடு ரோட்ல விட்டு போயிடுவான். ஆகையால ஆண்கள் அப்படின்ற ஒரு நபரை பார்த்தாவே, ஆண்கள் அப்படின்ற ஒரு வார்த்தையை கேட்டாலே அவங்களுக்கு பயங்கரமான ஒரு கோபமா வரும். அது மாதிரி இருந்த ஒரு பெண்மணி கொஞ்சம் கொஞ்சமா அந்த ஏசி மெக்கானிக் சொன்னீங்க இல்லையா, அந்த அர்ஜுன் அப்படின்ற நபர்கிட்ட பேசி கொஞ்சம் கொஞ்சமா பழக்கம் ஆகுறாங்க. அப்போ அர்ஜுன் என்ன சொல்றா அப்படின்னா, உங்களுடைய எண்ணம் வந்து ஒரு தவறான எண்ணம். யாரோ ஒருத்தர் உங்களை துரோகம் செஞ்சுட்டாங்க, உங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்றதுக்காக எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி கிடையாது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அந்த பெண்ணினுடைய மனசுல இருந்த அந்த எண்ணத்தை போக்கி ஒரு ஆண் இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை வர வச்சிருக்கிறான். இந்த நம்பிக்கை யாருமே இல்லாத மோனிகாவுக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் அதே மாதிரி ஆறுதலாகவும் இருந்திருக்குது. ஆறுதலா இருக்குது அப்படின்னாவே ஸோ கட்டாயம் இவங்க என்ன பண்ணுவாங்க, அடுத்த கட்டத்துக்கு அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் கொண்டு போவாங்க இல்லையா. இப்போ மோனிகா வீக்கெண்டு, அதாவது சாட்டர்டே சண்டே டைம்ல ஏசி மெக்கானிக்கலான அர்ஜுனை கூப்பிட்டுட்டு இவங்க பீச்சு, பார்க்கு, தேட்டர் இது மாதிரி ஜாலியாக சுத்திட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன பண்றான் அப்படின்னா, அர்ஜுன் எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம இப்படியே சுத்திட்டு இருக்குது, ஒரு நாள் உங்களுடைய வீட்டில் உன்னுடைய பையன் இல்லாத போது நீயும் நானும் ஒன்னா இருப்போம் அப்படின்ற மாதிரி மோனிகா கிட்ட கேட்கும்போது, இது எல்லாத்தையுமே சுத்தின மோனிகாவுக்கு, அதாவது பீச்சு, பார்க்கு, சினிமா, தேட்டர் இது மாதிரிலாம் சுத்தினவங்களுக்கு, ஆனா உடலுறவு அப்படின்ற ஒரு விஷயம் வரும்போது அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க அவங்களுடைய கணவன் இறப்பதற்கு முன்பு அவங்களுடைய கணவனோடு அவங்க உடலுறவு கொண்டது. பிறகு இந்த எதுவுமே இந்த ஆண்கள் அப்படின்ற ஒரு விஷயமே இல்லாதனால அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை இவனோட நம்ம ஒரே ஒரு முறை நம்ம உடலுறவு கொண்டுட்டோம் அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஆசையை நம்மளால
ஸோ தீர்த்துக்க முடியாது. ஆகையால வேணாம் அப்படின்னு சொல்லி முதல்ல அர்ஜுன் கிட்ட அவங்க வெறுத்திருக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் விடுற மாதிரி இல்ல. பேசக்கூடிய வார்த்தைகள், அதே மாதிரி அவன் செய்யக்கூடிய செயல்கள், சில்மிஷம் இது எல்லாமே வேற வழியே இல்லாம மோனிகா அந்த வலையில விழுறாங்க. அது மாதிரி தான் முதல் முறை இவங்க 2 பேரும் உடலுறவு கொள்றாங்க. அது மோனிகாவுக்கு ரொம்ப நாள் ஆசையை பூர்த்தி செஞ்ச மாதிரியும், தன்னுடைய கணவன் இல்லாத ஆசையை நிறைவேற்றின மாதிரியும் அர்ஜுன் மேல ஒரு நம்பிக்கையும் வருது. இப்போ எதுவா இருந்தாலும் அர்ஜுன் தான் உலகம் அப்படின்ற மாதிரி நம்புறாங்க. அதே மாதிரி அர்ஜுனும் மோனிகாவுக்கு ரொம்ப உண்மையா இருந்திருக்கிறான். இதுல என்னன்னா மோனிகாவுக்கு அப்பவே 25 வயசு. ஆனா அர்ஜுனுக்கு வெறும் 24 வயசு தான். சரி, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, திருமணம் செஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, ஆனா உண்மையா இருந்தா மட்டும் போதும் அப்படின்ற மாதிரி தான் மோனிகா நினைக்கிறாங்க. அதே மாதிரி தான் அர்ஜுனும் ரொம்ப உண்மையா இருந்திருக்கிறான். அவன் சம்பாதிக்கக்கூடிய அந்த காசுல கொஞ்சம் இவங்களுக்கும் கொடுத்து சப்போர்ட் பண்றான். அதே மாதிரி மோனிகா சம்பாதிக்கக்கூடிய அந்த காசுல அவங்களும் வந்து எப்போதெல்லாம் இவன் அர்ஜுன் கேட்கறானோ இது மாதிரி கொடுத்து ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வருது அவங்க 2 பேருடைய நட்புக்கிடையே. நட்பு அப்படின்னு சொல்றதை விட நல்ல ஒரு கணவன் மனைவி மாதிரி அவங்க வாழ ஆரம்பிக்கிறாங்க. இதே மாதிரி நாட்கள் செல்ல செல்ல அர்ஜுன் என்ன பண்றான் அப்படின்னா, ஏசி மெக்கானிக்கல் அப்படின்றதுனால நம்ம பல்வேறு இடத்துக்கு போவான். போயிட்டு எப்பெல்லாம் ஃப்ரீயா இருக்கிறோனோ அப்பெல்லாம் வந்து மோனிகாவுக்கு கால் பண்ணி பல நாட்கள் கல்லூரியிலிருந்து உடனடியா கிளம்பி வந்துருது. அவங்களுடைய வீட்டாண்டு வந்துட்டான். அவங்களுடைய வீட்டாண்ட ஸோ அர்ஜுன் ஆல்ரெடி எப்போ வந்திருப்பான், 2 பேரும் உல்லாசம் விடுறது. இதே மாதிரி போக போக இப்போ மோனிகாவுக்கு இந்த உடலுறவு அப்படின்ற விஷயம் ரொம்ப 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 தேவைப்படுற மாதிரி ஆயிடுது. ஒரு கட்டத்துல ஆண்களே வேணாம் அப்படின்னு சொல்லி வெறுத்தவங்க இப்போ அர்ஜுன் அப்படின்றவன் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு போறாங்க. இப்போ டெய்லி நாம உடலுறவு கொள்ளணும் அப்படின்ற மாதிரியான ஒரு எண்ணம் வருது. ஆனா அர்ஜுன் என்ன சொல்றான் அப்படின்னா, வேணாம், அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. ஆகையால எப்பயாச்சும் மாதத்துல, அதாவது மாசத்துல ஒரு முறையோ அல்லது 2 முறையோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். இது நம்ம அடிக்கடி நாம் இதே மாதிரி செஞ்சோம் அப்படின்னா, அது உங்க வீட்டாண்ட நான் வந்துட்டு போயிட்டேன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் உங்க மேல சந்தேகப்படுவாங்க. இது உங்களுக்கும் கெட்ட பேர் வரும், எனக்கு கெட்ட பேர் வரும். ஆகையால இந்த விஷயம் வேணவே வேணாம். எப்பயாச்சும் மட்டும் நம்ம செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல. ஆனா இதெல்லாம் கேட்காத மோனிகா, அதை பத்தி நீயா யோசிக்கிற? நான் தானே பயப்படணும்? இது வந்து என்னுடைய உலகம். எனக்கு எப்படி பிடிக்குமோ அப்படிதான் நான் வாழ முடியும். மற்றவங்க காலெல்லாம் என்னால் வாழ முடியாது அப்படின்ற மாதிரி அவங்க அர்ஜுனை வந்து சமாதானப்படுத்தியிருக்கிறாங்க. இது மாதிரி செய்ய செய்ய ஒரு காலத்துல என்ன ஆகுது அப்படின்னா, நிறைய நாள் கல்லூரிக்கு போகாதால கல்லூரி நிர்வாகம் என்ன பண்ணுதுன்னா, மோனிகாவை நீங்க அளவுக்கு அதிகமான லீவ் எடுக்கிறீங்க, இதற்கு பிறகு நீங்க கல்லூரிக்கு வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவங்கள நிப்பாட்டுறாங்க. இதே மாதிரி போக போக மோனிகாவுக்கு ஒரு நல்ல வருமானம் வந்துட்டு இருந்தது. அந்த வருமானம் இப்ப இல்லை அப்படின்னு சொல்லி ஆகும்போது முழுக்க முழுக்க இவங்க என்ன பண்றாங்கன்னா, அர்ஜுனிய நம்புற மத்திய ஒரு காலகட்டம் ஏற்படுது. இது மாதிரி ஒரு காலகட்டம் ஏற்படும்போது அர்ஜுனும் ஓரளவுக்கு பண வசதி மற்றும் இவங்க சாப்பிட்றதுக்குண்டான அரிசி, பருப்பு இது எல்லாமே வந்து வாங்கி கொடுக்குறான். ஒரு எப்படி சொல்றது அப்படின்னா, வீட்டுக்கு தெரியாம ஒரு மனைவி மாதிரி தான் இவங்க நடந்துட்டு வந்திருக்கிறாங்க. இதே மாதிரி செல்ல செல்ல எவ்வளவு நாளைக்கு தான் நம்ம அவனையே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்குது. என்னதான் இருந்தாலும் நம்ம படிச்சிருக்கிறோங்க. அதோடு மட்டும் இல்லாம நம்ம நல்ல திறமையான பெண்மணி. அப்படி இருக்கும்போது எல்லா நேரத்திலும் நம்ம அர்ஜுனை நம்பிட்டு இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ஏதாவது ஒரு வேலை கிடைச்சா போதும் அப்படின்ற மாதிரி இவங்க வேலையை தேட ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரி பார்க்கும்போது தான் ஒரு உடற்பயிற்சி, அதாவது ஜிம். அந்த ஜிம்மில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி பயிற்சியாளர் தேவை. அந்த பயிற்சியாளருக்கு உண்டான அந்த முதல் கட்ட பயிற்சி அப்படின்றத நாங்களே கொடுத்துருவோம். அதை வச்சுட்டு நீங்க பசங்கிட்ட சொல்லி கொடுத்தா மட்டும் போதும். அது மாதிரி இருக்கக்கூடிய நபர்களுக்கு மாசம் 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கப்படும் அப்படின்ற ஒரு போர்டு பார்க்குறாங்க. அந்த போர்டு பார்த்ததுமே இவங்களுக்கு உடற்பயிற்சி அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்றதுனால உடனடியா அந்த உடற்பயிற்சி கூடத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்க இருக்கக்கூடிய அந்த முதன்மை நபர் இருப்பார் இல்லையா, அந்த ஓனரு, அவர்கிட்ட போயிட்டு நான் வந்து இந்த உடற்பயிற்சி மேற்கொள்ளக்கூடிய உடற்பயிற்சி தரக்கூடிய நபரா வந்து ஜாயின் பண்ணலான்னு இருக்கிறேன். எனக்கு நீங்க அந்த அதாவது முதற்கட்ட அந்த பயிற்சி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும்னு சொல்லி சொல்லுவீங்க இல்லையா, அது மட்டும் எனக்கு ஃபர்ஸ்டா சொல்லி கொடுங்க. அது ஒரு மாசம் நான் கத்துட்டேன் அப்படின்னா அதற்கு பிறகு பசங்களுக்கு நான் இது மாதிரிலாம் சொல்லி தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கறாங்க. இதை கேட்ட அந்த ஓனர் என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஆண் நபரா இருந்தா பிரச்சனை இல்லை, ஆனா நீங்க பெண்ணா இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தொடக்கத்துல யோசிக்கிறாங்க. ஆனா இந்த பெண், நான் வேற வழியே இல்லைங்க, நான் எங்கெங்கயோ வேலை தேடி அலையிறேன், வெறும் 15,000 10,000 தான் தராங்க, ஆனா நீங்க 40,000 அப்படின்னு சொல்லி போட்டு இருக்கிறீங்க. ஆகையால தயவு செய்து யாரோ ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடிய வேலையை எனக்கு கொடுங்க. நான் நல்லா வந்து பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல பயிற்சியாளராக இருப்பேன். அதுவும் குறிப்பாக வந்து பெண்களுக்கு நான் ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சியாளராக இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. சொன்ன பிறகு அந்த உடற்பயிற்சி நடத்தக்கூடிய அந்த ஓனர் கொஞ்சம் கொஞ்சமாக மனம் இறங்கி இந்த பெண்மணியை அங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது அங்கே வந்து வேலையும் கொடுக்குறாங்க. இவங்க மோனிகா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா,
அங்கேயே வந்து ஜிம்னாஸ்டிக், ஸோ அதாவது எக்ஸசைஸும் பண்ணுறாங்க, சொல்லியும் கொடுக்குற மாதிரியான ஒரு காலகட்டம் ஏற்படுது. முதல் மாதம் கரெக்டாக 30 நாள் முடியுது. அப்போ ஜிம் ஓனர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, கூப்பிட்டு அவன் சொன்ன மாதிரியே 40,000 ரூபாய் பணத்தை கொடுக்குறான். அதை கொண்டு வந்து அந்த அர்ஜுன் அவன் எவ்வளோ இவங்களுக்கு செலவு பண்ணியிருக்கிறாங்களோ அதில் ஒரு குறிப்பிட்ட தொகையை அர்ஜுனுக்கு திருப்பி கொடுக்குறாங்க. அர்ஜுனுக்கு அப்பயே வந்து ஒரு மாதிரியா ஒரு மனசு கஷ்டம் ஏற்படுது. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் தான் பண்ணோம். ஆனா அவங்க அது ஒரு கடனாவோ ஒரு சுமையாவோ நினைச்சு தான் அதை திருப்பி கொடுத்துட்டாங்க. அப்படின்னா இந்த மோனிகா டீச்சர், அதாவது இந்த மோனிகா பேராசிரியர் தானே, ஸோ அவங்க நம்ம கிட்ட உண்மையா இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகிறான். அதன் அடிப்படையில் கொஞ்சம் கொஞ்சமா பேசுறத அவன் துண்டிக்க செய்கிறான். இருந்தாலும் முழுவதுமா துண்டிக்கவே இல்லை. இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னா, மோனிகா அதிகபட்சமா அர்ஜுன் கிட்ட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா தவிர்த்துட்டே வராங்க. ஆனா அர்ஜுன் எப்போதெல்லாம் உடலுறவு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறானோ அப்பொழுதெல்லாம் இவங்க அலோவ் பண்றது, அவங்களுடைய வீட்டுக்கு வர வைக்கிறது, அவங்களோட உடலுறவு இருக்கிறது. இதே மாதிரி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, அதே மாதிரி இன்னொரு பக்கம் வந்து ஜிம்மில் இந்த பயிற்சியாளராக இருக்கிறாங்களே அந்த பணியும் போக போக ஒரு நாள் இரவு 9 மணி ஆகுது. இப்போ அங்க ஜிம் ஓனர் மட்டும் தான் இருக்கிறான் அந்த உடற்பயிற்சி அந்த ஜிம்மில், சரிங்களா? இப்போ ஸோ சரிங்க, நீங்கள் கிளம்புங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி அவன் ஓனர் சொல்கிறாங்க. அதற்கு இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நீங்கள் கிளம்புங்க, நான் கடைசியாக பூட்டிட்டு நான் கிளம்புறேன், ஜிம்மெல்லாம் நான் பூட்டிட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லும்போது, சரி இங்கே வாங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். இதுவரை எத்தனை பெண்கள் இங்கே வந்து சேர்ந்துருக்கிறாங்க, அவங்களுடைய ஃபுல் ரெக்கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறைக்கு அழைக்கிறான் அந்த ஓனர். இப்போ இவங்களும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு பல்காக ஒரு ஃபைல் எடுத்துட்டு அந்த அறைக்குள்ளே நுழையிறாங்க. நுழைஞ்சா அந்த ஜிம் ஓனர் வந்து உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாமல் ஸோ நிர்வாணமாக நின்றுட்டு இருக்கிறான். அந்த காட்சியை பார்த்ததுமே மோனிகா கத்திட்டு வெளியே ஓடி வந்துடுறாங்க. பிறகு அந்த ஜிம் ஓனர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸோ வேறு வழி இல்லை, அவங்களுக்கு விருப்பில்லை போல, ஆகியால தான் அவங்க கிளம்பி ஓடி போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி நினச்சி நாளை முதல் அவங்க திரும்ப இங்கே வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். ஆனால் மறுநாள் அதே மாதிரி ஷார்ப்பாக அவங்க அந்த பயிற்சியாளர் ஜிம் பயிற்சியாளராக வராங்க, சரிங்களா, ட்ரைனர். ஸோ வந்துட்டு, சார் சாரிங்க சார், நேற்று நான் உணர்ச்சி வசப்பட்டேன், அதனால தான் நான் வெளியே ஓடி வந்துட்டேன், நீங்கள் எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்ற மாதிரி. ஸோ எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு சாதுவாக பேசுகிறாங்க. இப்போ தான் அந்த ஜிம் ஓனருக்கு ஒரு விஷயம் புரியுது. ஓகே, பிரச்சனை இல்லை, இவங்க நார்மல் ஆயிட்டாங்க அப்படின்னா நாம் இன்னைக்குலேருந்து இவங்க கிட்ட எவ்வளோ சுதந்திரம் வேண்டாலும் எடுத்துக்கலாம் போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரி இவங்களும் இவன் என்னென்ன நினைக்கிறானோ அதுக்கு எல்லாத்துக்குமே அலோவ் பண்ணுறாங்க. டச் பண்ணுறது, பேசுறது. அதே மாதிரி ஸோ ஒரு வாரம் போயிட்டே இருக்கும்போது ஒரு வாரம் கழித்து அதே மாதிரி அந்த ஓனர் அந்த அறைக்கு கூப்பிட்றான். இவங்களும் போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 2 பேரும் உடலுறவு கொள்கிறாங்க. அப்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னை மன்னிச்சிருங்க, ஆல்ரெடி எனக்கு அர்ஜுன் என்று சொல்லக்கூடிய ஒரு பையனோட தொடர்பு இருக்குது. ஏன்னா ரொம்ப பண வசதி இல்லாத போது எனக்கு அவன் தான் கொடுத்து ஹெல்ப் பண்ணா. நான் எதுவோ உங்ககிட்ட உணர்ச்சி வசப்பட்டு நான் உங்களோட ஒரு முறை மட்டும் உடலுறவு வச்சுட்டேன், இதற்கு பிறகு என்னை அழைக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு அந்த ஓனர் என்ன பண்ணுறான் அப்படின்னா, உடனடியாக 500 ரூபாய் நோட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 நோட்டு எடுத்து கொடுக்குறான். அப்போது ஸோ கிட்டத்தட்ட அவங்க எவ்வளோ தராங்கன்னா ஒரு 50,000 ரூபாய் கிட்ட எடுத்து அந்த மோனிகாவுடைய கையில் வைக்கிறான். அந்த காசை வாங்கிட்டு மோனிகா என்ன பண்ணுறாங்கன்னா திரும்பி அவங்ககிட்டே கொடுத்துறாங்க. என்னை வந்து பணத்துக்காக வரக்கூடிய பெண்மணி அப்படின்னு சொல்லி என்னை நினச்சிடாதீங்க, எனக்கு பணம் முக்கியம் இல்லை, எனக்கு அர்ஜுன் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு வெளியே கிளம்பி வராங்க. இதை பார்த்த அந்த ஜிம் ஓனர், அவன் பேர் தான் வந்து சந்தோஷ், அவனுக்கு அர்ஜுன் மேலே ஒரு பயங்கரமான வெறுப்புணர்வு ஏற்படுது. இப்போ அர்ஜுன் கெட்டவனாகவும் அந்த ஜிம் ஓனர் சந்தோஷ் அப்படின்றவன் நல்லவனாகவும் இருக்கணும் அப்படின்னா இன்னும் அதிகமாக பணம் கொடுத்தா எப்பேற்பட்ட நபரும் மாறிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த மோனிகானுடைய சம்பளம் 40,000 இருந்ததை 50,000 மாத்துறான். இப்போ மோனிகாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சந்தோஷ் மேல ஒரு நம்பிக்கை வருது. அவன் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் எல்லாமே நம்பிக்கை தர மாதிரி இருக்குது. என்னதான் இருந்தாலும் அர்ஜுன் மேல அவங்களுக்கு அந்த ஒரு பாசம் அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்குது. அப்போ சந்தோஷ் சடனா ஒரு நாள் என்ன சொல்றான் அப்படின்னா, அந்த ஜிம் ஓனர், என்னுடைய மனைவி என் கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்லி என்னை ரொம்ப லந்து பண்றாங்க, ஆகையால நான் அவங்களுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், சட்டப்பூர்வமாக என்ன விவாகரத்து பண்ணணுமோ ஸோ சட்டப்படி நான் அதை உங்களுக்கு விவாகரத்து கொடுத்துட்றேன், நீங்கள் என்னை திருமணம் செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது அதற்கு மோனிகா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை சார், அர்ஜுன் என்னை நம்பி தான் இருக்கிறான், அதோடு மட்டும் இல்லாமல் என்னுடைய கணவன் திருமணம் செஞ்சு 3 வருஷம் தான் கூட வாழ்ந்தான், அதில் ஒரு ஆண் மகன் தான் பிறந்தான், நான் இன்னும் சிசேரியன் அதாவது ஆப்ரேஷன் பண்ணவே இல்லை, சரிங்களா? இப்போ ஒருவேளை நான் உங்களோட உடலுறவு கொண்டேன் அப்படின்னா அதனால ஏதாவது புழுப்பூச்சி வளர்ந்துச்சு அப்படின்னா எனக்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்,
ஆனா அர்ஜுன் இதுவரை என் கூட பலமுறை உடலுறவில் இருந்தாலும் அவன் ஆணுரை போட்டு தான் பண்ணியிருக்கிறான். அதனால தான் நீங்களும் ஆணுரை போட்டு பண்ணுங்க அப்படின்னு நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் சந்தோஷுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுறேன். ஏன் அப்படின்னா, இப்போ அவனுடைய மனைவி அவங்க கூட வாழ மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு வேற இன்னொரு ரீசன் இருக்குது. இவங்க இது மாதிரி சொல்றது கேட்டு அப்போ மௌனிகாவை நம்ம திருமணம் செஞ்சுட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு குழந்தை பிறக்கும், ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான வாழ்க்கை வாழலாம். ஏன் அப்படின்னா மௌனிகா பார்க்கறதுக்கு ரொம்ப இளமையாகவும் ரொம்ப வேற லெவல்ல ஒரு அழகான ஒரு பெண்மணியா தெரியுறாங்க அப்படின்ற மாதிரி யோசித்து உடனடியாக சந்தோஷ் என்ன பண்றான் அப்படின்னா அவனுடைய முதல் மனைவியை விவாகரத்து பண்ணி வெறும் 3 மாதத்துல கழட்டி விட்டு அதுக்கடுத்த ஒரே மாதத்துல மௌனிகாவை 2வதா திருமணம் செய்யறான். ஆனா இந்த விஷயம் அர்ஜுனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டா சுத்தமா அர்ஜுனுக்கு தெரியவே தெரியாது. இப்போ அர்ஜுன் எப்போதெல்லாம் மௌனிகாவை கூப்பிடுறானோ அப்பெல்லாம் அவங்க சரி வர்றதில்லை. அப்பதான் அர்ஜுனுக்கு ஒரு விஷயம் புரியுது, மௌனிகாவுக்கு நம்மளை பிடிக்கல போல அப்படின்ற மாதிரி. ஆல்ரெடி அவன் 2-3 டைம் இதே மாதிரி நினைச்சிட்டான். ஸோ கடைசியும் அதே மாதிரி தான் நினைக்கிறேன். இப்போ என்ன பண்ணியிருக்கணும் அர்ஜுன் அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நம்ம விட்டு அமைதியாக நம்ம வேலை பார்த்துன்னு போயிட்டு இருக்கணும். ஸோ திரும்ப வந்து மௌனிகாவுக்கு கால் பண்ணுறான். கால் பண்ணும்போது சகஜமாக பேசுகிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இந்த விஷயம் சந்தோஷுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அதாவது மௌனிகா அர்ஜுன் கிட்ட பேசுறது இப்போ 2ஆம் தரமா திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய மௌனிகாவை திருமணம் செஞ்சிருக்கக்கூடிய சந்தோஷுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. ஆகையால எப்படியாவது அர்ஜுனை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாங்க. அதற்கு அர்ஜுன் என்ன பண்றான் அப்படின்னா, ஸோ நம்மள எங்க இவங்க கொலை பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி ஸோ ஒரு ஏமாந்து இருந்திருக்கிறான். ஆனா மௌனிகாவும் அந்த சந்தோஷ் அப்படின்ற 2 நபர்களும் உட்காந்து திட்டம் தீட்டுறாங்க. இதுல மௌனிகா கிட்ட சந்தோஷ் கொடுத்துருக்கக்கூடிய அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, எப்படியாவது உன்னுடைய வீட்டுக்கு நீ கூப்பிடு, அர்ஜுன் வருவான், வந்த பிறகு நம்ம அங்கேயே அவனை முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இதை கேட்ட மௌனிகா, வேணாம், அவன் எனக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கிறான், அவன் பண்ண ஹெல்ப்பால் தான் நான் இன்னைக்கு உயிரோடவே இருக்கிறேன், என்னுடைய பையனும் வளர்ந்து இருக்கிறான், தயவுசெய்து நான் சொல்றது கேளு, வேணாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ கெஞ்சுறாங்க. ஆனா இப்பதான் வந்து ஒரு கணவர் ஆயிட்டார் இல்லையா, அப்போ நான் சொல்றேன் நீ கேட்க மாட்டியா, என் வீட்டு பணத்தையே சாப்பிட்டு என் வீட்டு சொத்தையே சாப்பிட்டு நீ எனக்கு ஆப்போசிட்டா நடக்கிறியா அப்படின்ற மாதிரி மௌனிகாவை ஒரு மாதிரி கேவலமா திட்ட. இதை கேட்ட மௌனிகா சந்தோஷ் போடக்கூடிய அந்த அசைன்மெண்ட் அந்த திட்டத்திற்கு இவங்களும் உறுதுணையாக வராங்க. அவன் சொன்ன மாதிரியே ஒரு நாள் மௌனிகா அவங்களுடைய சொந்த வீட்டுக்கு அர்ஜுன் அழைக்கிறாங்க. அழைச்சி எனக்கு ரொம்ப நாள் ஆசை வினோதமான முறையில் உடலுறு கொள்ளணும் அப்படின்னு சொல்லி, உன்னை வந்து நான் கயிறில் கட்டிடுவேன், உன்னுடைய ஆணுறுப்பு இது எல்லாமே நான் கயிறில் கட்டிடுவேன், நான் பாட்டுன்னு செய்வேன், நீ அது எதுவுமே கேர் எடுத்துக்கூடாது அப்படின்ற மாதிரி அர்ஜுனுக்கிட்ட சொல்கிறாங்க. அர்ஜுனுக்கும் இது ஏதோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் போல, நம்ம ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நினைச்ச அர்ஜுன் அதோட இல்லாமல் ரொம்ப நாள் கழித்து அவங்க கூப்பிட்றதுனால அவன் ரொம்ப சந்தோஷமாக வரான் அர்ஜுன். ஆனால் தெரியாது இதனை இன்னைக்கு தான் நம்மளுடைய கடைசி நாள், நம்ம இன்னும் ஓரிரு மணித்துளிகள் நம்ம சாக போகிறோம் அப்படின்னு சொல்லி அதே மாதிரி அர்ஜுன் வரான். வந்து மௌனிகா கிட்ட ஸோ அவங்களுடைய ட்ரெஸ் இவனுடைய ட்ரெஸ் இதெல்லாமே ரிமூவ் பண்ணி, எனக்கு நான் ஒரு படத்தில் பார்த்தேன் இது மாதிரி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி மௌனிகா அர்ஜுனை ஏமாற்றி அவனுடைய பிறப்புறுப்பில் கயிறு கட்டி, ஸோ இதே மாதிரி இருக்கட்டும் நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறேன்னு ஒரு 2-3 ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போது உடனே அந்த ஆணுறுப்பில் கட்டப்பட்ட அந்த கயிறு பூச்சி பலமாக இழுக்கிறாங்க. இழுப்புல அர்ஜுனுக்கு உயிரே போகிற மாதிரி ஆயிடுது. அப்படியே அவன் மயக்கம் போட்டு விழுறான். இப்போதான் சந்தோஷ் உள்ள என்ட்ராகிறான். என்ட்ராயிட்ட பிறகு அர்ஜுனுடைய கழுத்தின் மேலே காலை தூக்கி வெடிச்சு அர்ஜுனுடைய கழுத்து மேலே காலை தூக்கி வச்சு அர்ஜுனை துடிக்க துடிக்க சந்தோஷ் கொலை பண்ணுறான். இதற்கு உறுதுணையாக இருக்கிறது யார் அப்படின்னா மௌனிகாவன் தான். இப்போ அர்ஜுன் இறந்துட்டானா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக அவனுடைய மூக்கில் தண்ணி ஊற்றி பார்க்குறாங்க. அது மாதிரி ஊற்றும் போது ஸோ தண்ணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே போகவே இல்லை, நிரம்பி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதே மாதிரி வாய்ப்பகுதியில் தண்ணி ஊற்றி பார்க்குறாங்க, தண்ணி உள்ளே இறங்கவே இல்லை. அப்படின்னா அர்ஜுன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு நல்ல விஷயம் சந்தோஷுக்கு தெரிய வருது. இப்போ என்ன பண்ணலாம், இவனை வேற எங்கேயாவது எடுத்துன்னு போயிட்டு அடக்கம் பண்ணலாமா அல்லது எரிக்கலாமா அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணும்போது அப்போதான் மோனிகா ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, என்னுடைய செப்டிக் டேங்க் சும்மா தான் இருக்குது, அதில் நம்ம போட்டுருவோம், அதில் போட்டோம் அப்படின்னா நான் அதை க்ளீன் பண்ணுறதே கிடையாது, மண்ணோடு மண்ணாயிடுவோம், அதோட தெரியாமே போயிடும் அப்படின்ற மாதிரி மௌனிகா சொல்ல. இதை கேட்ட சந்தோஷ் என்ன பண்ணுறான் அப்படின்னா அர்ஜுன் அழுக்க தூக்கி கொண்டு போயிட்டு மௌனிகனுடைய செப்டிக் டேங்க்ல போட்டு பல்வேறு விதமான ஒரு அதாவது இந்த வேதியியல் கெமிக்கல் எல்லாம் கொண்டு வந்து வேற வேற கடையில் வாங்கி கொண்டு வந்து அந்த கெமிக்கல் எல்லாம் ஆட் பண்ணி வெளியே வந்து அந்த நாற்றம் எதுவும் வராமல் இருக்கணும் அப்படின்றதுனால கொட்டி வெளியே நாற்றமே வராத அளவுக்கு கிட்டத்தட்ட 8 ஆண்டுகள் அவங்க அதை வந்து மூடி மறைச்சிருக்கிறாங்க. ஆனால் அர்ஜுன் பற்றி அவங்களுடைய பேரண்ட்ஸ் எங்கெங்கேயோ தேடி பார்க்குறாங்க, எங்கே தேடியும் ஸோ எந்த விதமான தகவலும் கிடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா அர்ஜுன் இந்த மௌனிகாவுக்கு உண்மையா இருந்திருக்கிறான், ஆனால் அவங்களுடைய பேரண்ட்ஸுக்கு உண்மையா இல்லை. அவன் ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு நபர், ஒரு நல்ல பையன் கிடையாது, அவன் எங்கன்னா ஒழிஞ்சு ஆயிட்டோம்,
எங்கன்னா ஊர் எவனா மேய போயிருப்பான், அல்லது எதனா ஒரு பெண்ணை இட்டுன்னு ஓடி போயிருப்பான் அப்படின்ற மாதிரி அவங்க தவறான ஒரு கோணத்துல நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது 8 ஆண்டுகளுக்கு முன்பு தன்னுடைய மகன் இறந்து போயிட்டான் அப்படின்ற விஷயம். இப்போ இந்த மௌனிகாவா வந்து வாண்டடா வந்து சரணடையும் போதுதான் தன்னுடைய மகன் உயிரோடு இல்லை அப்படின்ற விஷயமே அர்ஜுனுடைய பேரண்ட்ஸுக்கு தெரிய வந்திருக்குது. இப்போ மௌனிகாவுக்கும் சந்தோஷுக்கும் திருமணம் நடந்து 8 வருஷம். அதாவது 2017 அவங்களுடைய திருமணம் நடக்குது. 2017 தான் அர்ஜுனையும் கொலை பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம். ஸோ 2025, 26 ஸோ 25 டைம்ல என்ன ஆகுது அப்படின்னா, சந்தோஷுக்கும் மோனிகாவுக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லவே இல்லை. எதிர்க்கத்தாலும் சந்தோஷ் என்ன பண்றான் அப்படின்னா, மோனிகாவை ஒரு தரக்குறைவா தேர்ந்தெடுத்து, நீ இப்படி இருந்துவ தானே, அர்ஜுனுக்கு முன்னே எத்தனை பேர் கூட நீ இருந்தியோ, இப்போ நான் இருக்கிறேன், அப்போ நான் இல்லாத போது எத்தனை பேரோட இருந்தியோ அப்படின்ற மாதிரி டெய்லியும் சண்டை வர வர ஒரு கட்டத்தில் மௌனிகா மன உடைஞ்சு அர்ஜுனை நினைச்சு பயங்கரமா அழறாங்க. ஏன் அப்படின்னா அர்ஜுன் அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்ப உண்மையாகவும் பாசமாகவும் இருந்திருக்கிறான். அந்த பாசத்தை நம்ம புரிஞ்சுக்காம இது மாதிரி ஒரு பொம்பளை பொறுக்கிக்கிட்டு வந்து மாட்டிட்டோமே அப்படின்ற மாதிரி பயங்கரமா அழறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சந்தோஷ் ஒரு ஜிம் ஓனர் அப்படின்னா அவன் கட்டாயம் வந்து கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னு ஒரு 40 கிளைகள் வச்சு நடத்திட்டு வரானா ஜிம்மு. அப்படின்னா நல்ல வசதியான நபர். பல்வேறு விதமான பெண்கள் கூட அவன் தொடர்பில் இருக்கிறான். இப்போ மௌனிகா அது மாதிரி நிறைய பெண்கள் கிட்ட சரிங்களா. ஸோ இவங்க மௌனிகா அப்படின்றவங்க இது கல்யாணம் பண்ணி மனைவி ஆக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா மௌனிகா ரொம்ப அழகா இருப்பாங்க அப்படின்றதுனால தான். மௌனிகா மாதிரி எந்த பெண்மணியெல்லாம் கலரா இருக்கிறாங்களோ அதே மாதிரி அவன் சொல்றது எல்லாமே கேட்கறாங்களோ அத்தனை பெண்மணிகளையும் அவன் திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அலைஞ்சிருக்கிறான். ஆகையால தான் ஒரு கட்டத்துல மௌனிகாவே வெறுத்து போய் இன்னும் உங்கூட நான் அதாவது குடும்பம் நடத்த மாட்டேன், எனக்கு வேற இன்னொரு பெண்மணியை திருமணம் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு நாள் மௌனிகா கிட்ட சொல்லும்போது அதை கேட்ட மௌனிகா, அட பாவி என்னை நீ ஏமாத்திட்டியே, உன்னை நம்பி நான் வந்து குட்டிசுராயிட்டேனே அப்படின்னு சொல்லியும் அந்த அர்ஜுனை நான் என்னைக்கு கொலை பண்ணணும் உன்னோடு சேர்ந்து அன்னிலிருந்து ஒவ்வொரு நாளும் சித்திரவதை தான் நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். ஆகையால நான் இன்னும் கொஞ்சம் தனிமையில விடு, நான் ஏதாவது பண்ணிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி சந்தோஷ் கிட்ட கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி கேட்ட பிறகுதான் சந்தோஷ் ஸோ இவங்க மௌனிகாவை தனிமையில் விட்டு இருக்கிறாங்க. தனிமையில் இருக்கும்போது தான் மௌனிகாவுக்கு ஒரு எண்ணம் தோணி இருக்குது. நம்ம 2017 அந்த அர்ஜுனை கொலை பண்ண இல்லையா, அந்த விஷயத்தை எப்படியாவது போயிட்டு போலீஸ்கிட்ட நாம சொல்லணும். இந்த சந்தோஷ் அப்படின்றவனுக்கு கடைசி பொண்டாட்டியா நாம தான் இருக்கணும். பிறகு அவன் எந்த பொண்டாட்டியும் எந்த ஒரு பெண்மணியும் அவன் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி திட்டம் தீட்டி மௌனிகா நேரா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு அவங்களே வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுக்குறாங்க. என்னையும் என்னுடைய கணவனான சந்தோஷ் எங்க 2 பேரையும் கைது பண்ணி சிறையில் அடிங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணுடைய வாக்குமூலம். அதே மாதிரி அந்த செப்டிக் டேங்க் போயிட்டு திறந்து பார்க்கும்போது மண்டை ஓடு மற்றும் கை கால் எலும்பு இது மட்டும்தான் இருக்குது சரிங்களா. ஸோ இதெல்லாம் கொண்டு வந்து அட்டாப்சி பண்ணும்போது ஆமாம் அது வந்து அர்ஜுன், அதாவது அவங்களுடைய அப்பாவுடைய வாரிசு தான் அப்படின்ற மாதிரி டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பார்க்கும்போது ஆமாம் அது அர்ஜுன் தான் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போ மௌனிகா சொன்ன மாதிரியே இவங்க தான் அந்த அர்ஜுனை கொலை பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரிய வந்து மௌனிகாவும் சந்தோஷம் இப்போ சிறையில் களி சாப்பிட்டு இருக்கிறாங்க. ஓகே நண்பர்களே, ஸோ இந்த ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க ஒரு உண்மை சம்பவம். இதில் பேர் மட்டும் தான் நான் மாற்றி சொல்லியிருக்கிறேன் சரிங்களா. இதில் என்ன கருத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மௌனிகா அர்ஜுனுக்கு உண்மையாக இருந்திருக்கலாம். தேவையில்லாமல் அவங்களுடைய ரொம்ப அழகாக இருக்கிறாங்க, அதோடு மட்டும் இல்லாமல் நல்லா பணம் கிடைக்குது அப்படின்றதுனால தேவையில்லாமல் அந்த சந்தோஷ் அப்படின்ற அந்த ஜிம் ஓனரோடு அவங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டு அர்ஜுனையும் விடாம எவனையும் விடாம நடுத்துல மாட்டிட்டு அவங்க ஒரு கட்டத்துல அர்ஜுனு தேவையில்லை அவனை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு திட்டம் தேடினாங்க இல்லையா. அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா மௌனிகா பண்ண மிகப்பெரிய தப்பு சரிங்களா. ஸோ அர்ஜுன் மாதிரியா இருக்கக்கூடிய ஆண் பசங்க உண்மையாலே நீங்க தான் வந்து உஷாரா இருக்கணும். யாருக்கிட்டையாவது நீங்க உண்மையா பாசமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் நடந்துக்கணும். அவங்க உங்ககிட்ட பாசமா இருந்தாங்க அப்படின்னா நீங்க பாசமா இருங்க. உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அன்பும் பாசமும் குறையுது அப்படின்னா நீங்களும் குறைச்சிக்குங்க. அது மாதிரி இருந்தா மட்டும்தான் அர்ஜுன் மாதிரி நீங்க போயிட்டு ஏடாவடமா மாட்டிட்டு சாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லியும், அதே மாதிரி இந்த மோனிகா மாதிரி இருக்கக்கூடிய பெண்மணிகள் நீங்க உண்மையாலேயே நீங்க தான் வந்து டேஞ்சர் அப்படின்னு சொன்னா பாவப்பட்ட ஜென்மங்கள் நீங்க தான். தேவையில்லாம அந்த 2 ஆண்களுக்கு இடையே மாட்டிட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி தெரியாம, என்ன முடிவு எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியாம, ஏதோ ஒரு முடிவு எடுத்து அதில் போயிட்டு நீங்க ஏடாகூடமா மாட்டி உங்களுடைய வாழ்க்கையும் சீரடையுது. இப்போ மோனிகாவுக்கு பிறந்த அந்த மகன் அனாதையா நிக்கிறான் சரிங்களா, புரியுதுங்களா. அந்த அனாதை அப்படின்ற ஒரு வார்த்தை மௌனிகாவை பயங்கரமா துன்புறுத்தும். ஏன் அப்படின்னா மௌனிகா உயிரோடு இருக்கும்போதே அவங்க பெற்றெடுத்த அந்த மகன் அனாதையாவட்ட காரணம் மௌனிகா தான். மௌனிகா இப்ப சிறைக்கு வந்துட்டாங்கன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான். ஸோ யோசிக்கணும் இல்லையா. ஸோ ஆகையால தான்
இந்த அன்பு, பாசம் இது மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள்ட்டலாம் கரெக்டாக இருங்க அப்படின்னு சொல்லி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.